நான் முரளி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கேட்ட டைம் அண்டர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 21 கொஷின்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Persons working 8 hours a day can complete a 3 unit of work in 10 days. How many days are required by 25 persons to complete 5 units of work working 6 hours a day? So அப்போ வந்து 18 into 8 into 10 divided by 3 units. ஒர்க்கை நம்ம எப்போயுமே கீழே தான் போடுவோம். ஸோ இது ஒர்க்கு, இது how many பேர் வேலை பார்க்குறாங்க, இது ஹவர்ஸ், இது டே. ஸோ இது ஹவர்ஸ், டேஸ் எல்லாமே மேலே தான் போடணும். ஒர்க்குன்றதை எப்பவுமே கீழே தான் போடணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 25% வேலை பார்க்குறாங்க, 6 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ டோட்டலாக 5 யூனிட்ஸ் முடிக்கிறாங்க. ஸோ இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணால் 5 2 3 3 into 6 2 2. ஸோ 2 into 8 வந்து 16. ஸோ டோட்டலாக 16 டேஸில் அந்த வேலையை அவங்க முடிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A and B can do a certain work in 18 days, 30 days. They work together for 5 days. C alone completes the remaining work in 15 days. A and C together can complete 5/6 part of the same work. ஓகே, இப்போ வந்து A வந்து 18 டேஸு, B வந்து 30 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஒர்க் வந்து 90. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ இவங்க 2 பேர் வேலை பார்த்தாங்கன்னா டோட்டலாக 8 ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ 1 டேக்கு 8 ஒர்க்னால் 5 டேஸ்க்கு வந்து 40 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் ஒர்க்கை தானே சி பார்க்குறாரு. ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 50. ஸோ இப்போ வந்து 50 ஒர்க்கு அவர் 15 டேஸில் முடித்தா 50 டிவைட் பை 15 போட்டால் நமக்கு சியோட எஃபிஷியன்சி கிடச்சிரும். ஸோ சியோட எஃபிஷியன்சி 10/3. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏ அண்ட் சியோட 5/6 பார்ட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 50ல் 5/6 பார்ட் அப்படின்றது வந்து 75 ஒர்க். ஸோ 75 ஒர்க்கை ஏயும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. சியோட எஃபிஷியன்சி 10/3, ஏவோட எஃபிஷியன்சி 5. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 25/3 கிடைக்கும். ஸோ 75 ஒர்க்கை இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எஃபிஷியன்சி வந்து 25/3. ஸோ 25 into 3 வந்து 75, 3 into 3 9. ஸோ டோட்டலாக 9 டேஸில் அவங்க இந்த வேலையை முடிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man and a woman working together can do a work in 66 days. The ratio of their working efficiency is 3:2. In how many days 6 men and 2 women working together can do the same work? மேனு உமன் இருக்காங்களாம், அவங்களோட எஃபிஷியன்சியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3x 2x. ஸோ இப்போ அவங்க 2 பேர்த்தோட டோட்டல் ஒர்க்கு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 66 டேஸில் வேலையை முடிச்சுடுவாங்களாம். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி வந்து டோட்டலாக 5x. ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் டேஸ் போட்டால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஸோ 5x into 66 போட்டால் நமக்கு 330x கிடைக்கும். ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ என்ன கேட்குறாங்க, 6 மென்னும் 2 உமனும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 6 மென்னு ப்ளஸ் 2 உமன். ஸோ இப்போ மென்னோட எஃபிஷியன்சி தெரியும், உமனோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ இதை நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 18x ப்ளஸ் 4x வரும். அதாவது ப்ளஸ் பண்ணால் 22x வரும். ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி 22x. ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியும், இந்த 6 men 2 உமனோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ அதை டிவைட் பண்ணால் நமக்கு அவங்க எவ்வளோ நாளாக வேலை பார்த்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 330x டிவைட் பை 22x. x கேன்சல், 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 30 15. ஸோ டோட்டலாக அவங்க 15 டேஸில் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A and B can complete a work in
15 days and 10 days respectively. They started doing the work together, but after 4 days, B had to leave. Then A, working with a new worker C, complete the remaining work in 3 days. If C works alone, in how many days he can do 40% of the same work? ஓகே, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஏ வந்து 15 days, பி வந்து 10 days. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்து 4 நாளுக்கு அப்புறம் பி ரிலீவ் ஆகிறாங்க. ஸோ அப்போ 4 நாளில் அவங்க வந்து 20 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இவங்களோட எஃபிஷியன்சி டோட்டலாக 5. ஸோ 4 × 5 20. ஸோ பேலன்ஸ் 10 ஒர்க் இருக்கும். அந்த 10 ஒர்க்கை வந்து 3 டேஸில் ஏவும் சியும் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க 10 ஒர்க்கை சம்திங் நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, 3 டேஸில் முடிக்கிறாங்களா? ஸோ சியோட எஃபிஷியன்சி தெரியாது, N2. நமக்கு ஏவோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ 2 + Xன்னு எழுதிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு அதான் இந்த 10 days. ஸோ இப்போ வந்து சியோட எஃபிஷியன்சினா இப்போ 10 divided by 2, sorry 10 divided by 3, 10 divided by 3 minus 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4/3 இருக்கும். ஸோ அந்த 4/3 தான் சியோட எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இதுதான் சியோட எஃபிஷியன்சி 4/3. ஸோ அப்போ 40% ஆஃப் ஒர்க் 30ல் வந்து 40% ஆஃப் ஒர்க் வந்து 12. ஸோ இது வந்து சி எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 12 divided by 4/3, 4 × 3 12, 3 × 3 9 days. ஸோ 9 டேஸில் 40% ஆஃப் ஒர்க்கை சி மட்டும் தனியாக முடிச்சிடுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Samir and Puneet can complete the same work in 10 days and 15 days respectively. The work was assigned for 4,500. After working together for 3 days, Samir and Puneet involved Ashok. The work was completed in total 5 days. What was the amount paid to Ashok? Samir, Puneet. ஸோ சமீர் 10 days, புனித் வந்து 15 days. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30. ஸோ எஃபிஷியன்சி வந்து 3, 2. இவங்க வந்து 3 days வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி டோட்டலாக 5. 5 × 3 15. 15 ஒர்க்கு அவங்க முடிச்சிருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 15 ஒர்க்கு தான் இருக்கும். இப்போ இதுக்கடுத்து அசோக்குன்ற ஒரு ஆளை இன்வால்வ் பண்ணுறாங்க. அவரை இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 2 நாள், அதாவது டோட்டலாக 5 days வேலையை முடிக்கிறாங்க. இப்போ வந்து சமீர், புனித், அசோக் அந்த 2 நாளில் சமீரும் புனித்தும் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? ஸோ சமீரோட எஃபிஷியன்சி 3. ஸோ 2 நாள் பார்த்துருந்தாங்கன்னா 6. புனித் வந்து 2. ஸோ 2 நாள் பார்த்துருந்தா 4. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 15. இந்த 15 ஒர்க்கையும் முடிச்சிருப்பாங்க. அப்போது அசோக் மட்டும் 5 ஒர்க்கை பார்த்துருப்பார். ஸோ இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சியோட ரேஷியோ. இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து 2 daysக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க இதுக்கு முன்னாடி பார்த்தா 3 daysல அவங்க எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? இது 15னா, ஸோ இது வந்து 3 daysனால் 9 வேலை பார்த்துருப்பாங்க. சமீர், புனித் வந்து 6 ஒர்க் முடிச்சிருப்பார். ஸோ இப்போ இவங்களோட டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ? 15, 10, 5. ஸோ இது உங்களோட எஃபிஷியன்சி. இதோட ரேஷியோ பார்க்கணும். ஸோ 1, 2, 3, 3:2:1. ஸோ இதுதான் அவங்களோட ஃபைனல் 5 daysக்கான எஃபிஷியன்சி. ஸோ இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ தான் நமக்கு அமௌண்ட்டை பிரிக்கிறதுக்கான ரேஷியோவாக இருக்கும். ஸோ அசோக் இதில் டோட்டலாக ஒரு பார்ட்டு தான் பார்த்துருக்காரு. ஸோ 1/6 × 4,500. ஸோ அப்போ நமக்கு 750 rupees வருது. ஸோ அசோக் வந்து 750 rupees சம்பாரிச்சிருக்காரு இந்த 2 நாளில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 men and 7 women can complete a work in 28 days, whereas 6 men and 16 women can do the same work in 11 days. In how many days can 7 men complete the same work? Okay. 2 men plus 7 women டோட்டலாக 28 days பார்க்குறாங்க இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். 6 men plus 16 women into 11. இப்போ நான் அந்த 28 உள்ளேயும் 11ஐயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு 56 மேல்
men plus 196 women is equal to 66 men plus 176 women. ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு எஃபிஷியன்சியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த 56 இந்த பக்கம் கொண்டு போயிட்டா எனக்கு 10 மென்னு 20 உமன் கிடைக்கும். ஸோ மென் இஸ் ஈக்குவல் டு 2 உமன், ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு 2 உமன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, 7 men complete the, how many days can 7 men complete the same work? இப்போ நான் இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு நம்ம 2 எடுத்தோம்ல, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து இந்த 7 மென்னோட ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மென்னுனா 2 உமன், 7 மென்னா 14 உமன். ஸோ 14 உமன் இன்ட்டு எக்ஸ் டேஸ். அதே மாதிரி இங்கே 2 men, 1 மென்னா 2 உமன். ஸோ 2 மென்னா 4 உமன். அப்போ 4 + 7 வந்து 11. 11 யா 4 + 7 வந்து 11 உமன். ஸோ 11 உமன் இன்ட்டு 28 டேஸ். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே 2 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 மந்த் கேன்சல். ஸோ 22 டேஸ். ஸோ 22 டேஸில் 7 men வந்து இந்த வேலையை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Each of the 5 men independently can complete a work in 20 days. The work is started by one person. Next day, one more person join, and every next day, one more person join. From the 5th day, 5 persons continued working as a team. In how many days will the work can be completed? இப்போ வந்து 5 men இருக்காங்க, 20 டேஸில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து 5 × 20 வந்து 100. ஸோ 100 தான் இங்கே டோட்டல் ஒர்க்கு. இப்போ ஏபிசிடிஇன்னு 5 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டேயில் ஏ மட்டும் வேலை பார்க்குறாரு, செகண்ட் டேயில் ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டு ஃபிஃப்த்து டேயில் 5 பேருமே சேர்ந்து வேலை பார்க்குறாங்களாம். ஸோ 1 2 3 4 5ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் ஒருத்தரோட எஃபிஷியன்சி 5, ஏன்னா 20 × 5 தானே போட்டிருக்கோம். ஸோ ஒருத்தரோட எஃபிஷியன்சி 5. அடுத்து செகண்ட் டே வந்து 2 பேர் வேலை போவாங்களா, அப்போ அவங்களோட 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி 10. 3வது நாள் 15, 4வது நாள் 20, 5வது நாள் 5 பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா, அப்போ 25. ஸோ இப்போ 5 + 10 வந்து 15, 15 + 15 30, 30 + 20 50, 50 + 25 வந்து 75. ஸோ பேலன்ஸ் 25 ஒர்க் இருக்குது. ஸோ அப்போ 6th டேலையும் அவங்க வந்து 5 பேராக அந்த 5th டேக்கு அப்புறம் எல்லாருமே 5 பேராக தான் வேலை பார்ப்பாங்க. அப்போ 6th டேயில் அவங்க 25 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடச்சிரும். அப்போ ஒர்க்கு வந்து 6 டேஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A and B together can complete a certain work in 20 days, whereas B and C together can complete it in 24 days. If A is twice as good as a workman as C, then in what time will B alone do 40% of the same work? A + B சேர்ந்து 20 டேஸா, B + C வந்து 24 டேஸா. ஸோ இதில் வந்து நமக்கு கிடைக்கிற டோட்டல் ஒர்க் வந்து 120. ஸோ A + பியோட எஃபிஷியன்சி 6, B + சியோட எஃபிஷியன்சி 5. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏ வந்து ட்வைஸ் அஸ் குட் அஸ் சியா. இப்போ சியோட எஃபிஷியன்சி 1னா ஏவோட எஃபிஷியன்சி 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பி வந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்க 40% ஆஃப் ஒர்க்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 கேஸ்லேயுமே பியோட எஃபிஷியன்சி சேமாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 6, ஏவோட எஃபிஷியன்சி 2னா பியோட எஃபிஷியன்சி இங்கே 4ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே 4னா இங்கேயும் 4ஆக தான் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டாக வருது. ஸோ இப்போ பியோட எஃபிஷியன்சி 4ன்னு எடுத்துக்கலாம். 40% ஆஃப் த சேம் ஒர்க். ஸோ 12ல் 40%ன்றது 48 ஒர்க்கு. ஸோ நம்மளோட எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ டோட்டலாக 12 டேஸில் இந்த வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A can complete work in 60 days. B is 25% more efficiency than they work together for 15 days. C alone complete the remaining work in 14 days. B and C together will complete a 5/8 part of the original work in
ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினோட சேம் மாடல் தான். ஏ வந்து 16 டேஸ் தான். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 25%ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4னா பியோட எஃபிஷியன்சி 5. ஸோ அப்போ பி எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு 240. ஸோ 4 × 60 தான் அந்த 240. ஸோ பி வந்து 48 டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இது அடுத்து ஏவும் பியும் சேர்ந்து 15 டேஸ் வேலை பார்க்குறாங்க. ஸோ 9 × 15 எவ்வளோ? 9 × 15 5 135. ஸோ 135 ஒர்க்கு வந்து அவங்க 15 டேஸில் பார்த்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் 135ல் வந்து 240 135 மைனஸ் பண்ணால் நமக்கு 5 வரும். 0 1. ஸோ 105 வந்து ரிமைனிங் ஒர்க் இருக்கும். ஸோ சி கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 14 டேஸ். அப்போ 105/14 தான் சியோட எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ பியும் சியும் சேர்ந்து 5/8 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கணும். ஸோ அந்த 5/8 பார்ட் ஆஃப் த ஒர்க்கு என்னவாக இருக்கும்? 5/8னா ஸோ 150 டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ அந்த 150 ஒர்க்கை பியும் சியும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 5, சியோட எஃபிஷியன்சி வந்து 105/14. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 175/14 வரும். 175/14 வரும். ஸோ பிஎன்சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு 150/175/14 போட்டால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணால் இதை நான் வந்து 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 7. ஸோ இந்த 14 மேலே போயிடும். ஸோ கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2 × 6 வந்து 12 டேஸ். ஸோ டோட்டலாக 12 டேஸில் இந்த 5/8 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 14 persons can do a work in 18 days. After 5 days of work, 6 workers left the work and joined back on a last day of the work. In how many days the work got completed? Okay. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் 14 × 18 பார்த்தா நமக்கு 14 × 18 தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு. ஸோ 2 5 2 252 தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு. ஸோ 5 டேஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ 14 பேர் 5 டேஸ் வேலை பார்த்தா 70 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அடுத்து 6 ஒர்க்கர்ஸ் வெளியே போயிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 6 ஒர்க்கருமே பழையபடி, அதாவது அந்த கடைசி நாளைக்கு முன்னாடி 8 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. பட் கடைசி நாள் வந்து மறுபடியும் அந்த 14 ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. அப்போ 14 × 1 போட்டால் நமக்கு 14 கிடைக்கும். ஸோ 84 ஒர்க்கு. ஸோ இந்த 6 டேஸில் 84 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 84லேருந்து 252லேருந்து 84 மைனஸ் பண்ணால் நமக்கு 168 கிடைக்கும். ஸோ இந்த 168 ஒர்க்கை வந்து இந்த 6 பேர் லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் 8 பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் அதை பார்த்துருப்பாங்க. ஸோ /8 போட்டால் நமக்கு 21 கிடைக்கும். ஸோ இதை வந்து 21 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே 5 டேஸு 1 டேஸ். ஸோ 6 + 21 வந்து 27. ஸோ டோட்டலாக 27 டேஸில் டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 pipes A and B can fill an empty tank in 10 hours, 16 hours respectively. They opened alternatively for 1 hour each. Opening pipe B first. In how many hours will empty tank be filled? A B A 10, B வந்து 16 days. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 80, எஃபிஷியன்சி 8 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பியோடதை திறக்கிறாங்க, பி பைப்பை திறக்கிறாங்க. அப்போ 5 ஒர்க்கு முடியும். செகண்ட் ஹவரில் வந்து 8, அதாவது ஏவோட பைப்பை திறக்கிறாங்க. ஸோ அப்போ 2 ஹவர்ஸில் டோட்டலாக 13 ஒர்க்கு முடியுது. இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் ஒர்க்கு முடிய எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 80 வந்து டோட்டல் ஒர்க்கு, அது பக்கத்தில் இருக்க 13ஓட மல்டிபிள்ஸ் வந்து 78. ஸோ இன்ட்டு 6 பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 12 ஹார்ஸில் 78 ஒர்க்கை முடிச்சிடும். ஸோ 12 ஹார்ஸில் 78 ஒர்க்கை முடிச்சிடும். பேலன்ஸ் வந்து
2 ஒர்க் இருக்கா, அது வந்து பி தான். முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பி தான் ஆரம்பிக்கும். ஸோ பியோட எஃபிஷியன்சி 5. ஸோ அந்த 5ல் தான் 2 பார்ட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 12 2/5 தான் நமக்கு அந்த ஃபில்லப் பண்ணுற நேரம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A can do a piece of work in 2 days and B can do 5 times the same work in 15 days. When they work for 10 hours a day, if they work together, how many hours in addition to work will they require to complete the work? Okay. இப்போ வந்து A வந்து 2 days வேலை பார்க்குறாங்க. B வந்து அந்த ஏ பார்க்குற வேலையை 5 times 15 days பார்க்குறாங்க. அப்போ 1 டைம்னா 15/5 வந்து 3. ஸோ வந்து பி வந்து டோட்டலாக 3 days அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 பேருமே ஒரு நாளைக்கு 10 hours வேலை பார்க்குறாங்களாம். ஸோ ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ்னால் அப்போ டோட்டலாக 20 hours வேலை பார்ப்பாங்க. பி வந்து 30 hours வேலை பார்ப்பார். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து 60 ஹவராக இருக்கும். ஸோ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. இப்போ என்ன கேட்குறாங்க, எவ்வளோ அடிஷன் ஆஃப் டேஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா, ஸோ அவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ 60/5 வந்து 12. ஸோ அவங்க ஏற்கனவே 10 hours வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 12 hours ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 2 hours. ஸோ அந்த 2 hours தான் அவங்களுக்கு தேவைப்படுறது. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Pipes A and B can fill a tank in 12 hours and 16 hours respectively, and pipe C can empty the full tank in 24 hours. All the 3 pipes are open together, but after 4 hours pipe B is closed. In how many hours the empty tank will completely filled? ஓகே, ஏ வந்து 12 hours, பி வந்து 16 hours, சி வந்து எம்டி பண்ணுவாங்க. ஸோ -24. ஸோ இதோட நமக்கு எஃபிஷியன்சி வந்து டோட்டல் ஒர்க் வந்து 48. ஸோ எஃபிஷியன்சி வந்து 4, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 2 -2. இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணால் நமக்கு 1 மணி நேரத்தில் 7 - 2 5 பார்ட் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ 5 பார்ட் ஆஃப் த டேங்கை வந்து ஃபில் பண்ணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் 4 hours பி இஸ் க்ளோஸ்டு. ஸோ 4 மணி நேரம் வேலை பார்த்தா அப்போ 20 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ 4 மணி நேரம் வேலை பார்த்தா 20 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் வந்து 28 ஒர்க்கு இருக்குது. இப்போ வந்து பிஏ க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அதாவது இந்த பி இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஏவும் சியும் மட்டும்தான் திறந்துருக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்கு 4 - 2 வந்து 2 ஒர்க்கு தான் முடியும். ஸோ டிவைட் பை 2, அப்போ 14 hours ஆகும் இந்த 28 பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, எம்டி டேங்கை ஃபில் பண்ணால் எவ்வளோ ஃபுல் டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 14 + 4 வந்து 18. ஸோ 18 hours தேவைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Certain work, efficiency of A and B are in a ratio 7:5. Working together, they can complete the work in 17 1/2 days. In how many days will B alone complete 15% of the same work? ஏபி எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க 7:5. ஸோ உங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 12. ஸோ நமக்கு டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் டேஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஸோ டோட்டல் டேஸ் கொடுத்துருவாங்க 17 1/2. அது மிக்சட் ஃப்ராக்ஷன் நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றினா நமக்கு வந்து 35/2 வரும். ஸோ 35/2. ஸோ 2 × 6 வந்து 12, 6 × 35 வந்து 210. ஸோ 210 தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு. ஸோ 210ஓட 50% ஆஃப் ஒர்க்கு எவ்வளோனா 105. ஸோ அந்த 105 ஒர்க்கு வந்து பி அலோன்னு பார்த்தா, ஸோ எஃபிஷியன்சி வந்து 5, 21 days முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். டு டூ அ சர்டைன் ஒர்க், ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி x and y is 5:7. Working together, x and y can complete the same work in 70 days. X alone started the work and left after 42 days. Y alone will complete the remaining work in. ஓகே, ஸோ எக்ஸு ஒய் எஃபிஷியன்சி வந்து 5:7. அப்படியே போன சம்மரி திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படியே. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து
டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 12. ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டேஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டோட்டல் டேஸ் வந்து 70 கொடுத்துறாங்க. இன்டூ 70 பண்ணால் 840 கிடைக்கும். ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ எக்ஸ் அலோன் ஸ்டார்டட் த ஒர்க். எக்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் 42 டேஸ். ஸோ 42 டேஸ் மட்டும்தான் எக்ஸு வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ எக்ஸோட எஃபிஷியன்சி 5. அவங்க வந்து அப்போ 210 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ 210 இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 0 3 6 630 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் ஒர்க்கு வந்து ஒய் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஒய்யோட எஃபிஷியன்சி 7. ஸோ 630 7 டிவைட் பண்ணால் 90 டேஸ் வருது. ஸோ 90 டேஸில் அவங்க அந்த வேலையை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A can complete a work in 11 1/2 days. P is 25% more efficient than A and C is 50% efficient than B. Working together, A, B and C will complete the same work in A, B, C. இப்போ ஏவோட வேல்யூ 18 வச்சுக்கோ. அப்போ வந்து B வந்து 25% அதிகமாக இருக்குமா. ஸோ 8ல் 25% 20 ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும். பிஏவோட சி வந்து 50% அதிகமாக இருக்கும். ஸோ 150. ஸோ நமக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு. 8:10:15 எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, டோட்டல் ஒர்க்கு 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஏவோட டேஸ் கொடுத்துறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். 11 1/2ன்றது 23 டிவைட் பை 2 வரும். இன்ட்டு 8 பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க். இதை நான் டிவைட் பண்ணால் 4 வரும். 23 × 4 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ 3 பேர் சேர்ந்து முடித்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 8 + 10 + 15ஓட வேல்யூ வந்து 23. ஸோ 23 கேன்சல் பண்ணால் 4 டேஸில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A tank is filled by 4 hours by 3 pipe A, B and C. Pipe C is 1/2 times fast as B and B is 3 times fast as A. How many hours will pipe A alone take to fill a tank? Okay, A, B, C. இப்போ A 1னா B வந்து 3 இருக்கும், 3 times இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, C வந்து 1.5 அதிகமாக இருக்கும். ஸோ 3ல் 1.5 சேர்த்தா 4.5. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 8.5 கிடைக்கும். இப்போ டோட்டல் ஹவர்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஒரு டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா. ஸோ எஃபிஷியன்சி வந்து டோட்டலாக 8.5. ஸோ 8.5 × 4 போட்டால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ ஏ வந்து எவ்வளோ ஃபில் பண்ண டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 1. ஸோ டிவைட் பை 1. ஸோ இதை நம்ம 8.5 × 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 34 வரும். ஸோ 34 ஹவர்ஸில் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 days. 10 women can complete the same work in 15 days. 2 men and 6 women started working together. After 5 days, 3 women left the work and a new man joined the work. The group continued working together till the end of the work. In how many days will they be able to do the remaining work? Okay. இப்போ 5 men 20 days, 10 women 15 days இதை சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு 100 men வரும். அதே மாதிரி இங்கிட்டு வந்து 150 women வரும். இப்போ நான் இதை வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம், ரேஷியோ மாதிரி எடுத்தால் நமக்கு men by women வந்து 3/2, அதாவது 3:2 ரேஷியோவில் கிடைக்கும். மென்னோட எஃபிஷியன்சி 3, உமனோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா. இப்போ இதிலேருந்து நம்ம டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து மென்னோட எஃபிஷியன்சி வந்து 3ன்னு தெரியும். ஸோ டோட்டலாக இங்கே வந்து 5 men கொடுத்துருக்காங்களா, அப்போ 15. ஸோ 5 men 5 × 3 15, 15 × 20. ஸோ நம்ம இங்கே நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து 300 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா 100 men = 150 women இருக்கா. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு
இங்கே 3ஆல் எஃபிஷியன்சி 3, இதோட எஃபிஷியன்சி 2வா, அப்போ ஈக்குவல் பண்ணால் நமக்கு 300 கிடைக்கும். ஸோ அந்த 300 தான் நமக்கு இங்கே டோட்டல் ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் ஒர்க் வந்து 300. என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் 5 days 3 women left. 2 மென்னு ப்ளஸ் 6 women வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க 5 நாளைக்கு அப்புறம். இப்போ மென்னோட எஃபிஷியன்சி 3, உமனோட எஃபிஷியன்சி 2வா. ஸோ அப்போ வந்து 6 + 12, ஸோ 18 ஒர்க்கை பார்ப்பாங்க. எத்தனை நாள்னா 5 நாள். ஸோ 5 நாளில் அவங்க 90 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக 90 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க 210 ஒர்க்கு. அது ஆரம்பிக்கிறப்ப 3 உமன் லெஃப்ட் ஆகிடுறாங்க, ஒரு மென் வந்து ஜாயின் ஆகிறாரு. ஸோ 6 உமனில் 3 உமன் போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் 3 உமன் இருப்பாங்க. 2 மெனில் ஒரு மென் ஜாயின் ஆகிட்டா 3 மென் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மறுபடியும் இப்போ எஃபிஷியன்சி உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இங்கே 3, இங்கே 2, அப்போ 9 + 6 15 தான் அவங்களோட எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு அவங்க 15 ஒர்க் பார்ப்பாங்கன்னா 210 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும். 210 / 15 போட்டால் நமக்கு 14 டேஸில் அவங்க அந்த ரிமைனிங் ஒர்க்கை செஞ்சு men can complete a work in 14 days. 3 women as much as work as a 2 men. 5 men and 6 men started the work and continued for 4 days. Subsequently, 3 more men joined the group. In how many total days was the work completed? Okay. இங்கே டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா 18 men into 14 டேஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 3 women is equal to 2 men. அப்போ மென் பை உமனோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னா 3/2 இருக்கும். ஸோ இங்கே மென்னோட ரேஷியோ 3 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எம்முக்கு பதிலாக இங்கே 3 போட்டுட்டா நமக்கு 54 × 14 வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து 756. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 5 men and 6 women started the work 4 days. ஸோ அப்போ 5 × 3 15. அடுத்து வந்து 6 men 16 × 2 வந்து 12 + 15 27. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து 4 நாள் 27 வேலை பார்ப்பாங்க. அப்போ × 4 போட்டால் 108. ஸோ இந்த 108 756 மைனஸ் பண்ணால் 648 வரும். ஸோ அடுத்து வந்து 3 men ஜாயின் பண்ணுறாங்களாம். இப்போ இந்த 5 menல 3 men ஜாயின் பண்ணால் 8 men. ஸோ 8 men 6 women. ஸோ இதில் வந்து எஃபிஷியன்சியை இன்க்ளூட் பண்ணால் 24 வரும், இதுக்கு வந்து 12 வரும். ஸோ ஆட் பண்ணால் 36. இப்போ நமக்கு 648 / 36 போட்டால் நமக்கு ஒரு டேஸ் கிடைக்கும். ஸோ 1 2 8 8 18. ஸோ 18 டேஸில் வந்து அவங்க பேலன்ஸ் இருக்க வேலையை முடிச்சுருவாங்க. ஸோ இந்த 18 + இந்த 4, அப்போ டோட்டலாக அவங்க 22 டேஸில் இந்த எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Do a certain work A and B work on alternate days with B beginning the work on first day. A alone can complete the same work in 24 days. If the work gets completed in 11 1/3 days, then B alone can complete 7/9 part of the original work. ஸோ இது வந்து alternate days type of sum. இது நம்ம டேரெக்டாக A24 A + B வந்து 11 1/3 போட்டு எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், A வந்து 24 டேஸ் கொடுத்துட்டாங்க, B + A வந்து 11 1/3 கொடுத்துட்டாங்க. அதாவது B தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதான் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1 ரெண்டுமே 1 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. B ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு வேலையை முடிக்கும், செகண்ட் டே வந்து A வந்து ஒரு வேலையை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே முடிச்சுட்டே வருவாங்க. அப்போ 10 டேஸில் அவங்க 10 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. 11th டேஸில் B வந்து ஆரம்பிப்பார் ஒரு வேலை. அடுத்து நெக்ஸ்ட் டே, அதாவது பேலன்ஸ் வந்து 1/3 டேஸ் இருக்குமா, ஸோ அந்த வேலையை A பார்ப்பாங்க. ஸோ 1/3. அப்போ இது வரைக்கும் டோட்டலாக B வந்து 6 டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி A வந்து 5 1/3 டேஸ் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு ஏவோட எஃபிஷியன்சி தெரியும். இப்போ ஏவோட டே கொடுத்துறாங்க, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் அதான் நமக்கு எஃபிஷியன்சி. ஸோ 1/24 தான் ஏவோட எஃபிஷியன்சி.
ஸோ ஏ வந்து டோட்டலாக 5 1/3 டேஸ் வேலை பார்த்துருக்காங்களா? ஸோ அதை நான் நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றினா 16/3 வரும். ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் டேஸ் வந்து நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடச்சிரும். ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து சால்வ் பண்ணால் 8 டேபிளில் 2 3 ஸோ 2/9 பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஏ முடிச்சிருப்பாங்க. அப்போ பி எவ்வளோ முடிச்சிருப்பாங்க? 7/9 பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. எப்போ? பி 6 டேஸ் வேலை பார்த்துருந்தா, ஏ 5 1/3 டேஸ் வேலை பார்த்துருந்தா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி 7/9 பார்ட் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க, 6 டேஸ். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் டைப் ஆஃப் சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.